இந்த பூனைக்குட்டி என்னென்ன அமைதியாக இருக்குது, ஒன்றும் சாப்பிட்லையா? அது ஒன்றும் இல்லைங்க. நான் ஒரு பெரிய யோசனையில் இருக்கேன். நாட்டுக்கு முக்கியமான ஒரு யோசனை. என்னன்னு கேட்க மாட்டீங்களா? என்னம்மா அது? நம்ம ஒரு தடவை வெளியில் போயிருந்தப்போ ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம்லங்க. ஆமாம். அது ஒரே கரண்டி மாவில் தான் ஒரு இட்லியும் ஊற்றுறாங்க. ஆமாம். அந்த ஒரே கரண்டி மாவில் தான் தோசையும் ஊற்றுறாங்க. ஆமாம். ஆனால் இட்லியோட விலை 10 ரூபா. சரி. தோசையோட விலை 40 ரூபா. சரி. இப்போ இட்லிக்கும் தோசைக்கும் என்ன வித்தியாசம்? ஏன் அந்த ஒரு கரண்டி மாவுக்கு இவ்வளோ விலை சொல்கிறாங்க? ஒன்று, மாவு நைஸாக பல்லு இல்லாதவன் சாப்பிட்றது தோசை, பல்லு இருக்கிறவன் சாப்பிட்றது இட்லி. ஆனால் இட்லி 10 ரூபாவில் முடியும். அதே கரண்டி மாவு 40 ரூபா 30 ரூபா லாபத்தை பார்ப்பானா, 10 ரூபா லாபத்தை பார்ப்பானா? அப்படின்னா எனக்கு ஒரே ஒரு இட்லி கடை மட்டும், இட்லி கடை வேணாம், தோசை மட்டும் ஊத்துற கடையா வச்சு கொடுங்க. தோசை ஊத்துற கடை தானே பார்க்குறேன். தோசை மட்டும், இட்லிலாம் வேணாம். ஒரு கரண்டி மாவு 40 ரூபா. ப்ளீஸுங்க, ஒரே ஒரு தோசை ஊத்துற கடை மட்டும். தோசை மட்டும், சட்னி சாம்பார் கிடையாது. சரி. வெறும் தோசை மட்டும். வெறும் தோசை மட்டும் யார் வாங்கிட்டு போவா? நம்ம அப்படிதான் உருவாக்கணும். சட்னி சாம்பார், ஒரு தேங்காய் 1 கிலோ 70 ரூபா. 2 தேங்காய் தான் நிக்குது. தேங்காய் சட்னி, கார சட்னி, அது வர்றவங்க எல்லாம் ருசியா இருந்துச்சுன்னா மோந்து ஊத்தி. இப்ப நான் எப்படி ஒரு ஹோட்டலுக்கு போனா ஊத்தி சாப்பிடுறேன், சாம்பார் சட்னியும் ஊத்தி சாப்பிடுறேன் மாதிரி, அப்படித்தான் எல்லாரும் இருப்பாங்க. அப்போ ஒன்று செய்ய, வெறும் மாவு மட்டும் ஊத்தி கொடுத்துரு பையில. அவன் போய் தோசை சுட்டு சாப்பிட்டுக்கிட்டேன். ஒரு கரண்டி மாவு யாருங்க 40 ரூபா கொடுத்து வாங்குவாங்க? ஒரு கரண்டி மாவு 40 ரூபாய்க்கு யார் விற்க சொன்னா? 20 ரூபாய்க்கு விற்கி. அப்போ சட்னி சாம்பார் இல்லாம யார் சாப்பிடுவா? எனக்கு தோசை கடை வைக்கணும். தோசை கடை பாருங்க, போங்க முதல்ல.